வணக்கம். ஒரு பிரபல சினிமா பாடல் ராகத்தில் லிரிக்ஸை மாற்றி அரசியல் ஊழல் அப்படின்ற தலைப்பில் ஒரே ஒரு ஸ்டான்ஸா ட்ரை பண்ணியிருக்கேன். அதை முதல்ல கேளுங்க. வீடு கட்ட அப்ரூவல் கேட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறவர் ஒருத்தருடைய அவலங்க இது. சிஎம் கான்வாய் போகும்போது டிராஃபிக்கை போலே பேப்பர்ஸ் நடை போடுதம்மா பாசகாமலே. சைன் போடும் ஆஃபீஸரை காணவில்லையா, இல்லை காசில்லாமல் சைன் போட ஆர்வம் இல்லையா? ஊழல் போகுமா, இங்கே நியாயம் கிடைக்குமா, இல்லை பெட்டி கை மாறினால் தான் வேலையாகுமா? பணத்தை நீட்டவா, வேலையை முடிக்கவா, வீடு கட்டவா, இல்லை தெருவில் நிற்கவா? பூர்ணசக்தி a gateway to graceful aging. சில நேயர்கள் கிட்ட பாடல்களை அம்மா அப்படின்ற தலைப்புல பாடி எழுதும்படி கேட்டிருந்தோம். ஒரே ஒரு நிமிஷத்துக்கு சில பேர் பாடி அனுப்பி இருக்காங்க. அதை நீங்க இன்னைக்கு கேளுங்க. என்னன்னா, இந்த 55+ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ஆர்வம், அந்த ஒரு பேஷனேட் இன்வால்வ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. கடைசியில ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் எனக்கு. அம்மா எனும் சொல் உயிர் கொடுக்கும், அது அகிலம் முழுவதும் எதிரொலிக்கும். அம்மா எனும் சொல் உயிர் கொடுக்கும், அது அகிலம் முழுவதும் எதிரொலிக்கும். அண்ட சராசரம் வணங்கி நிற்கும், அண்ட சராசரம் வணங்கி நிற்கும், நடமாடும் தெய்வமும் நீ அம்மா. அம்மா எனும் சொல் உயிர் கொடுக்கும், அது அகிலம் முழுவதும் எதிரொலிக்கும். அன்னை என்பவள் ஆலயம், கருணை வடிவே அதிசயம், தொழுதிட தொழுதிட ஆனந்தம், அவளே வாழ்வின் ஆதாரம். அன்னை என்பவள் ஆலயம், உண்ண தருவாள் உணவினை, ஊட்டி வளர்ப்பாள் உணர்வினை. உலகில் சிறந்த பெண்ணவள், ஒவ்வொரு அசைவில் கண்ணவள். அன்னை என்பவள் ஆலயம், அன்னை காட்டினாள் தந்தையை, அவரே நிறைத்தார் சிந்தையை. தந்தையின் பாதியாய் நின்றவள், உறவை பெருக்கி தந்தவள். அன்னை என்பவள் ஆலயம். எல்லாம் இன்பமயம் பெற்ற தாயின் துணையில் சுகமாயிருந்திட, எல்லாம் இன்பமயம் பெற்ற தாயின் துணையில் சுகமாயிருந்திட, எல்லாம் இன்பமயம். பொல்லத்தனமும் போக்கிரித்தனமும் இல்லாமல் நல்ல குணமாய் வளர்ந்திட, எல்லாம் இன்பமயம். பாமரனானாலும் பண்டிதனானாலும் பார்ப்புகள் போற்றும் மன்னனையானாலும், இன்னல் பல வந்தாலும் ஏற்றங்கள் தந்தாலும், அன்னையின் கருணையால் அனைத்தும் உயர்ந்திட, எல்லாம் இன்பமயம். அன்பு மழையில் நனைய வைத்தாய், கருணை விழியில் குளிர வைத்தாய். கடவுளின் உருவில் என் முன்னே கண் விழித்ததும் கண்டது உன் திருமுகமே. கடவுளின் உருவில் என் முன்னே கண் விழித்ததும் கண்டது உன் திருமுகமே. அன்பு மழையில் நனைய வைத்தார் கண்ணின் ஈமன்
எந்தன் வாழ்வில் சோகம் ஏற்பட என்னையும் பிள்ளையும் வளர்த்தவளே அம்மா உங்கள் ஆசி எனக்கு என்றென்றும் நிலைத்திட வேண்டுகின்றேன். அம்மா என்ற சொல்லினை கேட்ட கண்ணில் நீரும் பெருகிடுதே. உங்கள் பரிவன்பு தான் இந்த வாழ்வில் எனது உயர்வனைத்துக்கும் காரணம் அன்னையே, அன்னையே, அருமை அன்னையே. உறவு தன்னில் சிறந்த உறவு அம்மா தானம்மா, வாழ்த்தி பேச வார்த்தை இல்லை உண்மை தானம்மா. என்னாலும் எப்பொழுதும் புன்னுருவல் அது இறையருளால் என்றென்றும் நிலைக்க வேண்டும். சிறு உறவும் உன் பெருமை பேச வேண்டும், அதில் உன் புகழோ தீக்கெட்டும் பரவ வேண்டும். தாய் தந்தையை போற்று தானாக வரும் சந்தோஷம், பெரியோரை பேணு புவி உலகில் பெரிய பெயர் வாங்கு. அம்மா அம்மா என்றழை ஆனந்தம் தருவாள் அம்மா அம்மா அம்மா. தேங்க்யூ. நாட்டியம் என்றாலும் நாடகம் என்றாலும் பாட்டியின் திறமைக்கு ஈடாகுமா? கீதாறு என்றாலும் கீபோர்டு என்றாலும் தாத்தாவின் வாசிப்பை மெஞ்சுவார் உண்டோம். இதைதானே கிரேஸ்ஃபுல் ஏஜிங் விரும்புகிறவங்க எல்லாருமே பூர்ண சக்தியினுடைய அபிமான நேயர்கள் தான். இதில் எல்லாமே உங்களுக்காக தான். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கணுன்னா இல்லை ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸை பார்க்கணுன்னா 8925411120 இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வயசையும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக அனுப்பிடுங்க. உங்கள் மொபைலில் இந்த பூர்ண சக்தி அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். 2 உத்தரவாதம் நான் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்குறேன். 1, உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், இந்த தகவல் வேறு யாருக்குமே எந்த காரணத்தை கொண்டும் கொடுக்கப்பட மாட்டாது, அது கான்ஃபிடென்ஷியல். 2வது, நான் அனுப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பூர்ண சக்தி சம்மந்தப்பட்டது மட்டுமே தானே தவிர வேற எந்த வித ஃபார்வர்டும் போட்டு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது சீனியர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் சேனல். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்லை. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.